கிராமத்துல மாடசாமிங்கிற விவசாயி தன் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாரு. அவங்களோட ஊர்ல மழையே இல்லாததுனால விவசாயம் பண்ண முடியாம அவங்களுடைய நிலங்கள்லாம் தரிசு நிலங்களா இருந்தது. அதனால சாப்பாடுக்கே வழி இல்லாம அவங்களோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்படி இருக்க ஒரு நாள் கோமதி மாடசாமி கிட்ட, ஏங்க, குழந்தைங்களுக்கு சமைச்சு போட அரிசியும் பருப்பும் கொஞ்சம் கூட இல்லைங்க. என்னதாங்க பண்றது? நானும் என்னதாம்மா பண்றது? மழையும் இல்ல, விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் போதுமானதா இல்ல. சரி, பொழப்ப தேடி வெளியூருக்கு போக வேண்டியதுதான். என்னங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியூர் போனா குழந்தைங்க படிப்பு வீணாயிடுமேங்க. என்ன பண்றதுங்க? அப்படின்னு மாடசாமியோட மனைவி சொல்றாங்க. அதுக்கு மாடசாமி, நீ சொல்றதும் சரியாதாம்மா இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் மட்டும் வெளியூர் போய் வேலை தேடுறேன் அப்படின்னு சொன்ன மாடசாமி மறுநாள் காலையில வெளியூருக்கு புறப்பட்டாரு. அங்க ஓரிரு நாட்களா வேலை தேடி கடைசியில செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட வேலைக்கும் சேர்ந்தாரு. அந்த செல்வந்தரும் ரொம்ப கஞ்சத்தனம் படைச்சவரு. அவர்கிட்ட வேலை செய்யற பணியாட்களுக்கு சரியான ஊதியமும் கொடுக்க மாட்டாரு. ஆனா வேலை மட்டும் நல்லா வாங்குவாரு. மாடசாமிக்கும் மாசந்தோறும் குறைஞ்ச அளவு சம்பளமே கொடுத்துட்டு வந்தாரு. மாடசாமியும் அவர் கொடுத்த வருமானத்தை தன்னோட மனைவி மக்களுக்காக ஊருக்கு அனுப்பி வைப்பாரு. எப்படி இருந்தாலும் ஆனா மாடசாமி அவருடைய முதலாளிக்காக உண்மையா உழைச்சாரு. அப்படியே சில நாள் போயிட்டு இருந்தது. 2 வருஷம் கழிச்சு மாடசாமி அவருடைய முதலாளி கிட்ட, ஐயா, என் குடும்பத்தை பிரிஞ்சு வந்து 2 வருஷம் ஆகுது. என் குடும்பத்தை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஐயா. அதனால ஒரு 2 நாள் எனக்கு லீவு கொடுத்தீங்கன்னா நான் என் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். என்னடா மாடசாமி, அறுவடை காலம் நெருங்கிடுச்சு, இப்ப போய் லீவு கேக்குற? சரி சரி, 2 நாள்ல திரும்பி வந்துடணும். மாடசாமி அன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு புறப்பட்டாரு. அவரோட ஊருக்கு போகணும்னா நடுவுல காடை கடந்து தான் போகணும். அதே சமயம் திருடன் ஒருத்தன் பண்ணையார் வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தான். மாடசாமி ஊருக்கு கிளம்புனதை கண்காணிச்ச திருடன் அன்னைக்கு ராத்திரியே பண்ணையார் வீட்டில் திருடணும்னு திட்டமிட்டான். அதே சமயம் காட்டு வழியா போயிட்டு இருந்த மாடசாமி ரொம்ப டயர்டா இருந்ததால ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டாரு. அதே சமயம் திருடன் பங்களாக்குள்ள நுழைஞ்சு நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு மூட்டை கட்டி வெளியில வந்தான். அவனோட வீட்டுக்கு போறதுக்கும் காட்டு வழியா தான் நடந்து போக வேண்டி இருந்தது. அந்த மூட்டைகளை எடுத்துக்கிட்டு காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தான். அப்போ வியாபாரி ஒருத்தர் அவருடைய பொருட்கள் எல்லாம் சந்தையில வித்துட்டு நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வழியா வந்துகிட்டு இருந்தாரு. அந்த வியாபாரிய பார்த்த திருடன் அந்த பண மூட்டைய புடுங்குற எண்ணத்தோட, டேய், உனக்கு தெரியாதே நான் எப்படிப்பட்ட திருடேன்னு. ஒழுங்கு முறைது அந்த கையில இருக்க பைய கொடுத்துரு, இல்ல நடக்கிறதே வேறடா. ஐயோ, திருடே திருடே, கபதிக்கு திருடே. வியாபாரியோட சத்தத்தை கேட்டு மாடசாமி அங்க வந்து திருடனை நல்லா உதைச்சான். அதுக்கப்புறம் வியாபாரி கிட்ட, ஐயா, பயப்படாதீங்க, உங்களோட பொருளை நீங்க எடுத்துக்கிட்டு கிளம்புங்க ஐயா. அதுக்கு வியாபாரி, ரொம்ப நன்றி தம்பி, நீங்க இல்லைன்னா நான் வியாபாரத்துல சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் நான் இழந்திருப்பேன்ப்பா. அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி அங்க இருந்து கிளம்பிட்டாரு. மாடசாமி அந்த திருடனை பார்த்து, டேய், எங்க இருந்துடா இந்த பணத்தை திருடிட்டு வந்த அப்படின்னு கேட்டான். இது சொல்றேன். பண்ணையார் வீட்டுல தான் தம்பி திருடிட்டு வந்தேன், நான் மன்னிச்சிடுப்பா. திருட மாட்டேன் இனிமே, என்னை விட்டுருப்பா. மாடசாமியும் மனம் திருந்தின திருடனை மன்னிச்சு விட்டுட்டு அவங்கிட்ட இருந்த பண மூட்டைகளை எடுத்துக்கிட்டு பண்ணையார் வீட்டுக்கு போனான். அங்க பண்ணையாரு அழுதுகிட்டு இருந்தாரு. அவரே மாடசாமியை பார்த்து, பாப்பா மாடுசாமி, என்னோட காசு இல்லாம பணத்தெல்லாம் ஒரு திருட அடிச்சிட்டு போயிட்டான்ப்பா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அதுக்கு மாடசாமி, ஐயா அழாதீங்கய்யா, இருங்கய்யா, நான் அந்த திருடனை மடக்கி பிடிச்சி உங்களோட பணத்தெல்லாம் கொண்டு வந்துட்டேன், அழாதீங்க. அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையாரோட பண நகை மூட்டைகள் எல்லாம் எடுத்து கொடுத்தான்.
அதை பார்த்து பண்ணையாரும் பண்ணையாரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவனுக்கு ரொம்ப நன்றியும் சொன்னாங்க. மாடசாமியோட நல்ல மனசையும் நேர்மையும் பாராட்டி பண்ணையாரு அவருக்கு ஒரு வீடையும் சொந்தமா கொஞ்சம் நிலங்களையும் கொடுத்தாரு. அதை வச்சு மாடசாமி சந்தோஷமா அவன் குடும்பத்தோட வாழ்ந்தான்.